அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி சுமார் 7 ஆண்டுகள் வரை தலைகீழாக தொங்கி தவம் செய்த ஒரு மகானை பற்றி பார்க்க இருக்கிறோம். மூச்சை மட்டும் உணவு இன்றி மூச்சை மட்டுமே உணவாக சுவாசித்து உயிர் வாழ்ந்து தலைகீழாக தொங்கி தவம் செய்து பின்னர் தற்போது ஜீவ சமாதி அடைந்து இன்றும் கூட நாம் மனமுருகி வேண்டினால் நமக்கு காட்சி கொடுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த மகானை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். ஆம், அப்படி ஒரு மகான் தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். கூடு விட்டு கூடு பாயும் வித்தையை கற்றவர். அது மட்டும் இல்லாமல் ஒரே நேரத்தில் 20 இடங்களில் மாறி மாறி காட்சி கொடுக்கும் சக்தி படைத்தவர். சகல கலைகளையும் 1000 கலைகளையும் கற்று கைத்தேர்ந்தவர். இவருக்கு நிகர் இவரே. ஆம், அப்படி ஒரு சக்தி படைத்த மகானை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். சுமார் 1788ஆம் வருடத்திலிருந்து சுமார் 1836ஆம் வருடம் வரை வாழ்ந்தவராக கருதப்படுபவர் தான் நமது குன்றக்குடி சாய்பு. இவர் சென்னை தண்டையார்பேட்டையில் தற்போது இவரது ஜீவ சமாதி அமைந்திருக்கிறது. இவர் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர். அவர் பல்வேறு விதங்களில் பல இடங்களில் சென்று ஒரு தியானங்களும் தவங்களும் செய்திருக்கிறார். அவர் வாழும் காலத்தில் பல அதிசயங்கள் செய்தவர். அவர் பேச முடியாதவர்களுக்கு பேசுவதற்கான முயற்சிகளை செய்து பேச வைத்திருக்கிறார். உணவு அளித்திருக்கிறார். மாயா ஜால வித்தைகளாம் காண்பிப்பார். அவர் உயிரிடும் காலத்தில் ஒரே நேரத்தில் 10 இடத்தில் இருந்து பக்தர்களுக்கு ஆசி வழங்குவார். அது மட்டும் இல்லாமல் ஒரே நேரத்தில் 10 இடத்தில் உணவு அருந்துவது போல காட்சி கொடுப்பார். இப்படி அவர் செய்யும் வித்தைகள் நிறைய கற்று வைத்திருந்தார். அதே போல் கூடு விட்டு கூடு பாயும் ஒரு மிக எளிமையாக அதை ஒரு நொடியில் செய்து விடுவார். நவகண்ட யாகங்களையும் கற்று வைத்திருப்பவர். அதாவது தலை, கை, கால் அனைத்தையும் பிரித்து தனியாக வைத்துவிட்டு தியானம் செய்வார். அதன் பின்பு அனைத்தும் ஒன்றாக இணைத்து மீண்டும் உயிர் பெற்று வெளியே வருவார். இப்படி ஒரு மிரள வைக்கும் தியானங்கள்லாம் அவர் தன் வாழும் காலத்தில் அவர் செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சுமார் 7 ஆண்டுகள் வரை அடர்ந்த காட்டுக்குள் தன்னந்தனியாக மரத்தின் மீது தனியாக தலைகீழாக தொங்கி அவர் தியானம் செய்திருக்கிறார். அதுவும் உணவின்றி நீரின்றி. நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு 5 நிமிடம் நம் தலைகீழாக தொங்கினால் நமக்கு மயக்கம் வந்துவிடும், கண்ணெல்லாம் இருண்டு விடும், வாமிட் வந்துவிடும். இது ரொம்ப நடக்கும், அது நமக்கே தெரியும். ஆனால் 7 ஆண்டுகள் என்றால் யோசித்து பாருங்கள், தலையை சுற்றி விடுகிறது. 7 ஆண்டுகளும் தலைகீழாகவே தொங்கி எந்த உணவும் நீரும் இல்லாமல் மூச்சை மட்டுமே அதையே உணவாக சுவாசித்து வாழும் காலத்தில் அப்படி ஒரு தவத்தை செய்து பின்னாளில் உலகம் முழுவதும் பல இடங்களில் சென்று பல அதிசயங்கள் எல்லாம் அவர் செய்துவிட்டு பின்பு அவர் ஜீவ சமாதி அடைவதற்கு ஒரு இடத்தை தேடுகிறார். அந்த இடம்தான் சென்னை அவருக்கு புலப்படுகிறது. சென்னை. அப்போது அவர் ராமநாதபுரம் தொண்டி என்ற கிராமத்தை சேர்ந்தவர். சென்னை வந்தவுடன் தொண்டியார்பேட்டை என்று ஒரு காலத்தில் அழைக்கப்பட்டது. ஏனென்றால் அந்த மகான் அங்கே இருந்து அப்போது சேவைகள் செய்து கொண்டு வருகிறார். அதன் பின்பு தான் அவர் ஜீவ சமாதி அடைந்த பின்பு தான் அந்த காலப்போக்கில் தொண்டியார்பேட்டை என்பது மாறி தண்டையார்பேட்டையாக மாறிவிட்டது. அங்கு குன்றக்குடி சாய்பு தர்கா என்பது தான் தற்போது நமக்கு ஜீவ சமாதியாக இருக்கிறது. இந்த குன்றக்குடி சாய்பு தர்காவிற்கு சென்று நீங்கள் மனமுருகி வேண்டினால் இன்றும் கூட அதே போல் அவர் உயிருடன் இருப்பது போல ஒரே நேரத்தில் 20 பேருக்கு காட்சி கொடுக்கும். அதே மாதிரி இப்போதும் கூட அமர்ந்து தியானம் செய்ய பக்தர்களுக்கு நிறைய அன்பர்களுக்கு மாறி 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 காட்சி கொடுப்பதை இன்றும் அந்த அதிசயங்களை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். பலரும் அதை பார்த்திருக்கார்கள், கண்டுபிடித்திருக்கார்கள். பல விதங்களில் பல இடங்களில் அவர் பல அதிசயங்கள் நடத்தி வாழ்க்கையில் இன்றும் மிகப்பெரிய அளவில் அந்த தர்காவில் ஒரு பெரிய அலைகள் வீசுகிறது. நீங்கள் கோரிக்கையோடு சென்றால் குறைகளை உடனே தீர்ப்பதாக ஐதீகம் இருக்கிறது. நீங்கள் மனமுருகி வேண்டினால் சூட்சும ரூபத்தில் ஒரு சிலையாகவோ ஒரு புறாவாகவோ ஒரு மெசேஜாகவோ எப்படியாவது ஒரு ரூபத்தில் உங்கள் பிரச்சனைக்கான முடிவை இன்றும் தர்காவில் சொல்லப்படுவது ஒரு அதிசயமாக இருக்கிறது. வாழ்க்கையில் ஒரு முறை சென்று நீங்கள் சென்னை தண்டாரப்பேட்டையில் உள்ள குன்றக்குடி சாய்பு தர்காவில் சென்று வழிபட்டால் உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்க்கப்படும். தர்காவில் சென்றால் பேய், பிசாசு, காற்று, கருப்பு என தானாக விலகிவிடும் என்பது ஐதீகமாக இருக்கிறது.
செய்வினை கோளாறு, மாந்திரிக பிரச்சனை இவை அனைத்தும் தானாகவே தர்காக்குள் நுழையும் போது ஓடிவிடுமாம். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு சீடராக ஆற்காடு நவாப் இருந்தார் என்பது ஒரு வரலாறு இருக்கிறது. இவருக்கு இவ்வளோ ஞானம் பெற்றதற்கு இவர் ஒரு முஸ்லீம் மகான் ஆவார். ஆனால் இவருக்கு குருவாக இருந்து வழி நடத்தியதாக கூறப்படுவது நமது அகத்தியர் தான், வேறு யாரும் இல்லை. இப்படி பலவிதமான தமிழ் சித்தர்களும் இந்து முஸ்லீம் என இருவரும் இணைந்து நடத்தும் அதிசயம்தான் குன்றக்குடி சாய்பு தர்காவாகும். சென்று வழிபடுங்கள். அனைத்து மதத்தினரும் போய் வணங்குகிறார்கள். நீங்களும் வணங்குங்கள். நலமுடன் வாழுங்கள். நன்றி.